ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். பொதுமக்களாகிய நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல். தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு புதிய விதிமுறை ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இப்போது நம்ம வீட்டு மின் இணைப்புக்கான அந்த மின் கட்டணம் நம்ம சரியான நேரத்தில் செலுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மின் இணைப்பானது இனி நிரந்தரமாக துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியே இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக, இன்கேஸ் நம்ம தெரியாமல் அந்த இபி பில் கட்டணம் செலுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க நிரந்தரமாக மின் இணைப்பு துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் அந்த மாதிரி பெர்மனண்ட்டாகவே உங்களோட இபி கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மீண்டும் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது 2 மாதத்துக்கு ஒரு தடவை இபி ரீடிங் எடுக்கிறாங்க. இபி ரீடிங் எடுத்து முடித்தோன்னே பில்லு வரும். அந்த பில்லு இது நம்மளுக்கு ஒரு சர்டன் டைம்லைன் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் தேதி இபி பில் ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 22ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டைம் டிலே கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம கட்டிடுவோம். இப்போது 2 மாதத்துக்கு ஒரு ரீடிங் எடுத்து அந்த பில்லு நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க, அவங்க கொடுத்த டைம் லைனையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஃபைன் போடுவாங்க, பெனால்ட்டி போடுவாங்க. பெனால்ட்டியோடு கட்டிக்கலாம். அந்த பெனால்ட்டியோடு நீங்களும் கட்டாமல் அப்படியே 6 மாதமாக அது நீடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மின் இணைப்பானது நிரந்தரமாக துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மின் கட்டணம் செலுத்தாமல் 6 மாதங்கள் 180 நாட்கள் கடந்தால் டிஎன்பிடிசிஎல்லின் புதிய கணினி அமைப்பானது உங்களது மின் இணைப்பை நிரந்தரமாக ரத்து செய்துவிடும். இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு நடக்குது. முதல்ல மேனுவலாக ஃபியூஸ் கேரியர் பிடிங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இனிமேலாம் அப்படி கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மறைமுக மின் துண்டிப்பு, அதாவது விர்ச்சுவல் டிஸ்கனெக்ஷன். கடைசி தேதி முடிந்து 7 நாட்களிலேயே கணினியில் உங்களது இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக பதிவாகிவிடும். 6 மாதம் முடிஞ்சு அந்த 7 நாட்களுக்குள்ளார நம்மளோட இபி கனெக்ஷனானது கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் ஆயிரும். இந்த நிலையில் நீங்கள் தொடர்ந்து மின்சாரத்தை பயன்படுத்தினால் அது மின் திருட்டாக கருதப்பட்டு கூட்டு அபராதம் விதிக்கப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழிச்சு ஃபியூஸ்லாம் பிடுங்கி வைக்க மாட்டாங்க. அவங்களுடைய போர்ட்டலில் அப்டேட் ஆகிடுது, இவர் மின் கட்டணம் செலுத்துகிற, அதனால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு. அதையும் தாண்டி நீங்கள் மின் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்துடுது. சப்போஸ் அந்த எஸ்எம்எஸ் நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் தொடர்ந்து 6 மாதத்துக்கு மேலேயும் மின் கட்டணம் செலுத்தாமல் மின் உபயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னா அது திருட்டாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. திருட்டாக கருதப்படும் போது ரொம்ப கூடுதல் அபராதங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காலதாமத கட்டண சார்ஜ் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வராங்க. இப்போது நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் ஓகே நம்ம மின் கட்டணம் செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இபி பில் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் 6 மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் ஒவ்வொரு மாதத்துக்கும் 1.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு சேர்த்து தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இது 6 மாதத்துக்கான அமௌண்ட்டை ஒட்டுக்காக சேர்த்தும் போது அதனுடைய அமௌண்ட் அந்த 1.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் ஃபாரின் போயிடுவாங்க, இங்கே நம்ம இபி கனெக்ஷன் இருக்கும். ஒரு சில பேர் வணிகத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த கடை சப்போஸ் க்ளோஸில் இருக்கும், அவங்க மின் கட்டணம் செலுத்தாமல் இருப்பாங்க. அப்படிங்கும்போது மாதம் அந்த ஃபிக்ஸ்டு சார்ஜ் ஒன்று இருக்குது. இப்போ கடைகளுக்கான மின் இணைப்புகளாக 3 ஃபேஸ் கனெக்ஷனாக இருந்தால் சம் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் இருக்குது. அதை அவங்க உபயோகப்படுத்தினாலும் சரி உபயோகப்படுத்தலைனாலும் சரி அந்த கட்டணமானது செலுத்திடணும். அப்படி செலுத்தாமல் விட்டோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நிரந்தரமாக கட் ஆயிரும். இப்போ வீட்டு மின் உபயோகம் இருக்குது. ஸோ இதில் 0 யூனிட் நீங்கள் வெளியூர் எங்கேயோ போயிட்டீங்க, 0 யூனிட் தான் ஓடுது அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைப்பு தொகை இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே செலுத்தியிருந்த அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது நம்ம மின் இணைப்பு பெறும்போது செலுத்தி வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னா நம்ம மின் கட்டணம் செலுத்தலைன்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட்லேருந்து சம் அமௌண்ட்டு, அதாவது பில் அமௌண்ட் எவ்வளவோ அதை பிடிச்சிக்குவாங்க. அதுக்காக தான் செக்யூரிட்டி டெபாசிட்டு. ஸோ அந்த நிலுவை கட்டணத்திற்கு ஈடாக பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக கூடுதல் கட்டணங்கள். இப்போது மின் இணைப்பை துண்டித்ததற்கான கட்டணம் மற்றும் மீண்டும் இணைப்பதற்கான ரீகனெக்ஷன் கட்டணங்களை நீங்கள் தனியாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக இப்போ சப்போஸ் அந்த மின் இணைப்பு கட் ஆயிடுச்சு, அது எப்படி நம்ம மறுபடியும் பெறுறது அப்படின்னா டிஎன்ஏபி இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக இதுக்கான பணம் செலுத்த முடியாது. 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஆன்லைன் மூலமாக செலுத்த முடியாது. நேரடியாக இபி ஆஃபீஸ்க்கு தான் போகணும். ஏஇ பார்க்கணும். ஏஇ பார்த்துட்டு அந்த 6 மாதத்துக்கு எவ்வளோ நீங்கள் மின் கட்டணம் செலுத்தணுமோ அந்த கட்டணம், அதுக்கப்புறம் அதுக்கான 1.5% வட்டி, அப்புறம் மறு இணைப்பு கட்டணம் ரீகனெக்ஷனுக்கான சார்ஜஸ் இதெல்லாம் செலுத்தணும். இப்போ செலுத்திட்டு அதுக்கப்புறம் நியூ கனெக்ஷன் வாங்குற மாதிரி தான் விண்ணப்பிக்க முடியும். பழைய ஓல்டு கனெக்ஷன் நம்பர் உங்களுக்கு வராது.
புது ஒரு கனெக்ஷன் வாங்குற அந்த நம்பர் தான் உங்களுக்கு கை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மின் இணைப்பு கூட நம்முடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எதா இருந்தாலும் நம்முடைய மொபைல் நம்பருக்கு தான் எஸ்எம்எஸ் வருது. ஸோ அப்படிங்கும்போது ஆக்டிவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். டிஎன்இபி வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டோம்னா கீழே பாருங்கள் சர்வீசஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதில் இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எல்டி சர்வீஸ் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அப்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சப்போஸ் நீங்கள் வந்து வெளியூருக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். உங்களுடைய அந்த டிஎன்இபி லாகின் போர்ட்டலுக்குள்ளே லாகினில் போயிட்டு நீங்கள் ஒரு 1000மோ ஒரு 2000மோ வந்து இதில் உங்களுடைய மின் இணைப்பு பெயரில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மாதம் 2.5% அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் அதில் போட்டுட்ருப்பாங்க. சப்போஸ் மின் கட்டணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அந்த சேவிங்ஸில் இருந்து அது டெபாசிட்லேருந்து அது வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம அந்த டிலே சார்ஜஸ் பே பண்ணுறது, பெனால்ட்டி பே பண்ணுறது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.